வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரசலிங் நியூஸ் டாபிக் மணி இந்த பேங்கை பற்றி, ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண WWE பேப்பரியை பற்றி, அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபார்ட்டு தான் இப்போது புதுசாக உருவாகிருக்கிற ராய்ஸ்கி டீமோட லீடர் அப்படிங்கிற செய்திலாம் கிடச்சிக்குது. சரி, இதெல்லாம் பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் கொடுத்துருக்கீங்களா நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் இப்போ ரசலிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ட்ரிபிள் ஹெச்சை நம்ம ஆரத்தி எடுக்கிறதா இல்லாட்டா ஒரு மூஞ்சிலேயே காரி துப்புறதா அப்படின்னு தெரியல. ஏன்னாப்பா ட்ரிபிள் ஹெச் திட்டிக்கிட்டே இருக்க நல்ல மனுஷன்பா அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம் தான், ஆனால் கெட்ட விஷயமா பண்ணியிருக்காரு. WWE பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் ஷோஸை ரொம்ப ஷெடியூலில் டைட்டாக இருக்கிறாங்க. பேசாமல் சம்மர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 2 மாதம் கேப் இருந்ததில்ல, அதில் ஏதாவது ஒரு பேப்பரை நடத்திருக்கலாம். ஆனால் தள்ளி போய் இப்போ கிட்டத்தட்ட சம்மர்ஸ்லாமுக்கும் மணி இந்த பேங்குக்கும் 60 நாள் டிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் மணி இந்த பேங்க் நடக்கிறதுக்கே 1 மாதம் இருக்குது. இடையில சண்டே நைட் மெயின் ஈவென்ட் அப்படிங்கிற ஷோ நடத்துகிறாங்க. மணி இந்த பேங்க் நடந்ததுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 நாளைக்கு அப்புறமா சவுதி அரேபியாவில் கிரவுன் ஜுவல் பேப்பர் நடத்துகிறாங்க. அங்கே சாம்பியன் விசஸ் சாம்பியன் நடக்கும். அது ஒரு பிஸியான ஒரு பேப்பர் கரெக்டு தானே. கிரவுன் ஜுவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவம்பர் 2 இல்லாட்டா 3 நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதே நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா WWE வார் கேம் பேப்பர் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 3 வாரம் இருக்குது. அதுக்குள்ளே வார் கேமுக்கான ஃபில்டப்பும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. டிசம்பர் மாதம் பேப்பர் எப்போவுமே WWE நடத்துறதில்ல, கடந்த 4 வருஷமாக நடத்துறதில்ல. அதில் ஜான்சனா கிளாசிக் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஒன்று நடத்துனாங்களா, அதே மாதிரி இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஜான்சனா கிளாசிக் அப்படிங்கிறத நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு WWE முயற்சி பண்ணி வச்சுருந்தாங்க. ஜனவரி மாதம் பேப்பர் கிடையாது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில், பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா WWE ராயல் ரம்பிள் பேப்பரையும் நடத்துவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ WWE பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா டிசம்பர் மாதம் அவங்க ரசல் பலுசா பேப்பரையும் நடத்த போகிறாங்களாம். ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா டிசம்பர் மாதம் WWE பல வருடங்களாக பேப்பரியே நடத்தலை. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரசல் பலுசா பேப்பரையோ ஒரு ரசல் மனியா மாதிரி நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி நடத்துனாங்க. இந்த வருஷமும் ரசல் மனியா மாதிரி தான் நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே இல்லை, பெர்த்தில், ஆஸ்திரேலியாவில் நடத்துகிறாங்களாமா. டிசம்பர் 12ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ட்ரிபிள் ஹெச் இதை மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ரா ஸ்மாக்டவுன் பேக்கேஜ் வித் ரசல் பலுசா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரா பேப்பரையும் ஸ்மாக்டவுன் பேப்பரையும் அதுக்கப்புறம் கிரவுன் ஜுவல், இந்த 3த்தையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நடத்த போகிறாரு. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே டிசம்பர் 11ஆம் தேதி ஸ்மாக்டவுன் நடத்துகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரசல் பலுசா பேப்பரையும் நடத்துகிறோம், ஸ்மாக்டவுன் நடத்துகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிக்கிறாங்க. இது 2028 வரைக்கும் தொடருமா, 3 வருஷத்துக்கு இப்படி தொடர்ந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வாவ், 3 வருஷமா? ஓகே, நல்ல விஷயம்தான். இப்போது மெயினான மேட்டரை பற்றி பார்க்கலாம். ரசல் பலுசா அப்படிங்கிறது ECWடைய பேப்பர்யூ. அந்த பேப்பர்யூ அங்கே ரசல்மேனியா மாதிரி அதை ட்ரிபிள் ஹெச் கொண்டு நான் ஒரு பெரிய புழுத்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே ட்ரிபிள் ஹெச் தங்கத்தை தொலைச்சிக்கிட்டு தான் வெளியே தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த டிசம்பர் நாள் TLC பேப்பர் தாங்க எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பேப்பர். எனக்கு மட்டும் இல்லை, உங்களில் பல பேருக்கு பிடிக்கும். டேபிள் லேடர் சேர்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக TLC மேட்ச் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இதை தவிர்த்து T ஃபார் டேபிள் மேட்சும் தனியாக நடக்கும், L ஃபார் லேடர் மேட்சும் தனியாக நடக்கும், C ஃபார் சேர்ஸ் மேட்சும் தனியாக நடக்கும். இதெல்லாம் சேர்த்து TLC மேட்சுன்னு ஒன்று நடக்கும். அந்த மேட்செல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இயர்லி இந்த பேப்பர்யூ ஒரு பெரிய பேப்பர்யூ. இப்போ நீங்கள் எல்லாம் வார் கேமை பெருசாக பார்க்குறீங்களா, இதை மட்டும் ட்ரிபிள் ஹெச் ஒழுங்காக ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. சம்மர்ஸ்லாமுக்கு அடுத்த பேப்பரையோ இதை கொண்டு வந்திருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஐகானிக்கானது. அதுவும் ஜான்சனாக்கும் ஒரு ஆன்டி அட்டனுக்கும் அந்த டைட்டில் டிஃபெண்டிங்கெல்லாம் இருக்குதே, மறக்கவே முடியாது. அடுத்தது எக்ஸ்டீரியம் ரூல்ஸ். எக்ஸ்டீரியம் ரூல்ஸோடைய பேப்பர் ரூல்ஸ் என்னதுன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். அதாவது அதில் நடக்கிற ஒவ்வொரு மேட்சுமே எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு ஸ்டிபுலேஷன் இருக்கும். கடைசியாக அவங்க எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் நடத்தும் போது என்னென்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மேட்ச் நடத்துனாங்க. 6 மேட்சுக்கும் விதமானது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச், வெப்பன்ஸ் எடுத்து அட்டாண்டிக்கலாம். அடுத்து ஃபைட் பிட்வீன் ஒரு மேட்ச் நடந்தது. அடுத்து ஸ்ட்ராப் மேட்ச் நடந்தது ட்ரூ மேக்கிண்டருக்கு. அடுத்து லேடர் மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐ குயிட் மேட்ச். அடுத்தது குட் கோல்டு, சரி ஏதோ ஒரு டெமோஸ்ட்ரிக் மேட்ச். இப்படி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா WWE மேட்ச் நடத்தும் போது ஐகானிக்காக நடத்துவாங்க. அதுலேயும் நமக்கு பிடிச்ச ஹெல் இன் எ செல் 2 கூண்டு மேட்ச் நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் விதைச்சிட்டு போனது. அவர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னது கூட ஓகேங்க. ரசல் பலுசா இதோட பெட்டர் பேப்பரையும் அப்படின்னு நினைக்கிறாருல, இது உண்மையிலேயே மோசமான விஷயம். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. அதாவது ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க சரி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷோ வந்துருன்னு ஓகே, மற்ற எல்லாருமே எதுக்குடா இதெல்லாம் ரசல் பலுசா? ஆக்சுவலி அது ஒரு பேர் மட்டும்தான், ஸ்டிபுலேஷன் ஒன்றும் இல்லை. TLC நடத்தினா அது நல்லா இருக்கும்.
என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். லேடர், டேபிள், சேர்ஸ் அந்த சண்டை போடுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஃபேன்ஸ் அதை எதிர்பார்த்தாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, டிசம்பர் மாதம் இவங்க ஜான்சனா கிளாசிக்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜான்சனாவுடைய கிளாசிக் பேப்பரையும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதுக்காக லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச டாம்பா ஃப்ளோரிடாவில் நடந்த பேக்லாஸ்ட்டுக்கு டபிள்யூபிள்யூ வந்து ஜான்சனா அவரை வச்சு ஜான்சனா வாயாலேயே இப்படி ஒரு பேப்பரி நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதோடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரில. டோட்டலி ட்ரிபிள் ஹெச் வந்து யோசனை சரியாக தான் எடுக்கிறாரு. ஆனால் அவள்கிட்ட ஆல்ரெடி தங்கமான ஒரு பேப்பர் இருக்குது. அதை விட்டுட்டு தகரத்தை ஏன் தேடுறாருன்னு தான் தெரிலங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டொமாஸ்ட்ரேட்டிங் வயலன்ஸின் மூலயமா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார் ராய்ஸ்கி மற்றும் அவருடைய டீமான ஓடிஎம். ஆக்சுவலி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இது இருக்குமா இல்லையான்னு தெரில. பட் ஆனால் ரூமரை உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்ல. அதாவது சொல்லியிருக்க ரூமர் தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? கெட்ட வார்த்தையில் கிண்டல் அடிக்கக்கூடாது நடக்கலைன்னா. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உண்மையிலேயே இந்த டீமை ஊசோஸுக்கு எதிராகவும் சோலோசிக்காவுக்கு எதிராகவும் ஏவி விட்டதே ஜேக்கப் ஹார்ட் தானா. அதாவது ஓடிஎம் மற்றும் ராய்ஸ்கியை சேர்த்து டீமாக உருவாக்கி அந்த டீமுக்கு லீடராக இருக்க போகிறதே நம்ம ஐயன் ஜேக்கப் ஹார்ட் தானா. அடட, கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும். ராய்ஸ்கியும் பிரெட்லைனுக்கு எதிராக ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்குவார். இப்படி அப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வார் கேம் தான். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்துலாம் மோத முடியாது, அதே மாதிரி விஷன் டீம் எதிர்த்தும் மோத முடியாது. சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா ராய்ஸ்கியுடைய புதிய டீம் தான். ஸோ அதுக்கு எதிராக ரோமன் ரெயின்ஸ் ஒரு மேட்ச் வார் கேமில் விளையாடுறாருனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? ஓகேல, நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஜேக்கப் ஹார்ட்டும் எதிரணியில் இருக்காருன்னா அது வேறு லெவலில் இருக்கும். மேபி இது கூட இருக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரு கேள்வினா, அது எனக்குள்ளேயே நான் கேட்ட கேள்வி தான். ரோமன் கிட்ட ஜேக்கப் ஹார்ட் தோத்துட்டு பிரெட்ல என்ன சேர்ந்துட்டாரு. பிரெட் லைன் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ஒரு கேரக்டர் இருந்தாலும் அவங்க குடும்பத்திலே இருக்கிற ஜேக்கப் ஹார்ட்டும் வினோதமான கேரக்டராக இருக்கார். நான் என்னதான் இருந்தாலும் ரோமனுக்கு விசுவாசமானதான் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஹார்ட் இருக்கார். ஜேக்கப் ஹார்ட்டோடைய கதையும் நல்லா இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டாரு அப்படிங்கிறனால தான் ஜேக்கப் ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ராய்ஸ்கியுடைய கதையே ஒரு ஆளை முடிச்சிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறாரு. ஏதோ பிரிவு இருக்கிற மாதிரி காட்டுறதுனால ஜேக்கப் ஹார்ட் தான் அந்த டீமோட லீடர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமரில் சொல்லியிருக்குது. அதனால தான் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி லைன் படி பார்த்தா இது நடக்குமா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. சொல்ல முடியாது. டபிள்யூபிள்யூ இதை பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா வார் கேமுக்கு இப்போதைக்கு அவங்கள்ட்ட உருப்படியான ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. உருப்படியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ராய்ஸ்கி ஒரு வேளை பிளட் லைனை எதிர்த்து அவர் ஒரு டீம் உருவாக்குறாரு, அதுவும் ஓடிஎம் மற்றும் ராய்ஸ்கியை எதிர்த்து ஒரு டீம் உருவாக்குறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கான ஸ்மாக் டவுன் ஆல்ரெடி டேப் செய்யப்பட்டது தான், இருந்தாலும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நியூஸ் மட்டுடைய முக்கியமான திருப்பமாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ஃபேஸ் 2 செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏதாவது ஸ்டிபுலேஷன் ஏதாவது பேசுகிறாங்களான்னு தெரில. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே நைட் மினிட்ல மேட்ச் விளையாட போகிறாங்க. மேபி அதை ஒரு டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்போட நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சாக கூட கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேட்ச்சில் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் கெவின் ஓவன்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும். ஆக்சுவலி இதில் என்ன நடக்கும்னா, ஒரு பிரச்சனை உருவாகும். குந்தர் வருவார், ஃபின்பேலர் வருவார். உடனே ஃபின்பேலருக்கும் குந்தருக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டாக நடக்கும். அதில் சாமி சென் வந்து அட்டாக் பண்ணுவார். சம்மர்ஸ்லாம் நடந்ததில் அந்த மேட்ச் ரீமேட்சாக நடக்கும். அதுக்கப்புறமா செல்சி கிரீன் டிஃபனி செஷன் டாக் டீமாக இணைந்து இர்ரெகுலர் ஃபோக்கஸ் டீமை எதிர்த்து மோதுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்சி கிரீனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டட்டும் பேக்ஸ்லி இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா மிஷினை எதிர்த்து ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து பேஜ் இருக்கிறாங்கல்ல, அவங்க உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ஜேசி ஜெயனை எதிர்த்து மோத போகிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மணி இந்த பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணி இந்த பேங்கோடைய குவாலிஃபை எப்போ நடக்கும்? அக்டோபர் 10 டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை நடத்துகிறாங்கன்னா குவாலிஃபை எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலையே, ரோமன் ரெயின்ஸோட ஆப்பனண்ட் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலைன்னா இதுக்கான ஸ்டோரி லைனை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சண்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா செப்டம்பர் 6 அப்புறமா ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா
மனித பேங்கை கொஞ்சம் லேட்டாக நடத்துனாங்க, அதனால தான் குவாலிஃபை எதுவுமே நடத்தாமல் இருக்கிறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக அதை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கான குவாலிஃபை பார்த்தீங்கன்னா சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா அந்த மனித பேங்க் லேடர் மேட்ச்சில் யாரெல்லாம் பங்கேற்கிறா அப்படிங்கிறது தெரியும். ரோமன் ரெயின்ஸோட மனித பேங்க் ஆப்பனண்ட் யாரும் அப்படிங்கிறதும் தெரியும். கண்டிப்பாக எல்ஏ நைட் அல்லது சோலோஸுக்கு 2 பேரில் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.